A very pleasant morning, my dear children. This is your English teacher from Sri Vidya Bharati Metric High Secondary School, Sakrambalayam. Yes, students, I welcome all of you to our English class. In the previous class, I explained you a wonderful story about the young astronaut who is go looking for another world, and you see the spirit of discovery that prompts a young astronaut to go to go looking for another world. Here the story background is on moon. Here the young astronaut meets his mother who came from earth, because he is going to find a new another planet in the galaxy from the moon. Yes, he is getting ready to go away from the moon. So only he met his mother and they started their conversation. It goes like on. இப்படியே நம்ம போயிட்டு இருக்கு. ஒரு யங் ஆஸ்ட்ரோனட் புது உலகத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவர் அவர் மூணில் தன்னோட மதரை சந்திக்கிறாரு. அவங்களுக்குள்ளே நடக்கிற உரையாடலை தான் நம்ம இந்த ஸ்டோரியாக கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு மதரை பிரிஞ்சு கூட ஒரு யங் ஆஸ்ட்ரோனட்டால் எப்படி அந்த நியூ கேலக்சிக்கு போய் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு ஒரு எண்ணம் எப்படி வந்தது, அந்த போகணும் அப்படின்ற அந்த டைமில் எப்படி தன்னோட மதரை வர சொல்லி அவர் மீட் பண்ணுறாரு அப்படின்றத பற்றி தான் அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. எஸ், ஈவன் த டைட்டில் இட்ஸெல்ஃப் ஷோஸ் த மதர்ஸ் வாய்ஸ், and the young astronaut wanted to hear a few words of his mother before he is leaving to another planet. இப்போ மூணுலேருந்து வேற ஒரு கேலக்சிக்கு வேற ஒரு பிளானட்டை கண்டுபிடிக்க போகிறதுக்கு முன்னாடி தனக்கு என்னாகும் ஏதாகுன்றது ஒரு லைட்டாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தாலும் தன்னோட அம்மாவோட வாய்ஸை மறுபடியும் ஒரு டைம் கேட்கணுமேனு ஒரு ஆசை. அதனால் எர்த்தில் இருக்கிற அம்மாவை மூணுக்கு வர சொல்லி அவர் அங்கே மீட் பண்ணுறாரு. மூணில் அந்த ஸ்பேஸ் ஷிப்பு ரெடியாக இருக்குது கிளம்பி போகிறதுக்கு நம்ம ஆஸ்ட்ரோனெட்டுக்கு. இப்படியே அந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் எவ்ரி டைம் வென் they started conversing each other, mother points out that she wants her son to go back home, which means she wants him to go back earth. Yes, let me see what I left in the previous class. Yes students, mothers were all the same and she was sure to get upset. எதுவுமே நம்ம ஆஸ்ட்ரோனேட் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால் நாம் உண்மையை சொன்னோம் அப்படின்னா மதர் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க அப்படின்றதுக்காக. he felt good listening to her. அதனால் அம்மா என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அது அழகாக பொறுமையாக காதை கொடுத்து கேட்குறாரு. he felt good listening, நல்லா கேட்குறாரு. it didn't matter what she was talking about. என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் அவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. he just wanted to hear the voice that was so dear to him. தன்னோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான அம்மாவோட வாய்ஸை நல்லா கேட்கணும். அவங்க திட்டினாலும் இல்லை என்ன சொன்னாங்கிறதுக்கு பற்றி அவனுக்கு கவலை இல்லை. he wants his mother's voice to hear and he wanted it to be close his heart. Do you know why people settle down on the moon so easily? உடனே கேட்குறாங்க, ஏன் எல்லாம் பீப்புள் எல்லாம் ஈஸியாக மூணில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. she was philosophizing. அதுக்கு அவங்க ரீசன் சொல்கிறாங்க, ஒரு தத்துவம் என்ன அப்படின்னா, it is because they are in the gravitation field of their native earth under the native sun. ஆக்சுவலாக எர்த்தோட கிராவிடேஷன் ஃபீல்டில் தான் அவங்க இருக்கிறாங்க, அந்த சன்னுக்கு கீழே இருக்காங்க அப்படின்றது. it is the space allotted to us by nature. அப்போது எர்த்தில் சன்னுக்கு கீழே இருக்கிறது தான் நமக்கு ஃபிக்ஸ் பண்ண அந்த பிளேஸு. that is the allotted to us by nature. but if you leave your sun, anything might happen. அதுக்கு அம்மா சொல்கிற ரீசன் பாருங்கள். நாம் அந்த லாஜிக்கை விட்டு இப்போ சூரியனுக்கு கீழே இருக்கிற இந்த எர்த்தில் நாம் இருக்கோம் அப்படின்றத அதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணோம். இஃப் வி லீவ் யுவர் சன், எனிதிங் மைட் ஹேப்பன். அந்த சூரியன் விட்டு நம்ம போனோம்னா நமக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்ற ஒரு ஃபிலாசபி அம்மா சொல்கிறாங்க. எஸ், இது எல்லா மதர்ஸும் சொல்கிறது தான். அதனால் அவர் நல்லா காது கொடுத்து கேட்குறாரு அம்மாவோட வாய்ஸு. அதுதான் டைட்டில் இட் செல்ஃப் ஷோஸ் தி மதர்ஸ் வாய்ஸு. ஹி லிசன்ட் அண்ட் லிசன்ட் as if drinking water from a spring on the earth in the shade of trees. அது எப்படி கேட்குறாரு, அவங்க கேட்குறது எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எ ஸ்ப்ரிங் ஆன் த எர்த்து, பூமியில் இருக்கிற ஒரு அழகான நல்ல பியூர் வாட்டர் இருக்கிற அந்த நீர் ஊற்று, அதை தான் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அழகான ஸ்ப்ரிங்கில் ஒரு மரத்தடியில் நெல்லில் நின்று அந்த தண்ணியை குடித்தா எப்படி நமக்கு ஒரு மனசு குழுகுலுன்னு இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அம்மாவோட வாய்ஸை கேட்கும்போது. பாருங்கள், ட்ரிங்கிங் வாட்டர் ஃப்ரம் த ஸ்ப்ரிங்
ஆன் த எர்த் இந்த ஷேட் ஆஃப் ட்ரீஸு மரநிழல்களுக்கு அடியில் இருக்கிற ஒரு நீரூற்றில் தண்ணீரை குடித்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி அவன் அதை அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. ஹிஸ் மதர் லுக்கிங் இன் த டைரக்ஷன் ஆஃப் த வாஸ்ட் ப்ளூ க்ளோப். அம்மா அந்த அகன்ற அந்த வானத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. லோவர்ட் ஹர் வாய்ஸ் அண்ட் கண்டினியூடு. அதை பார்த்துட்டு அம்மா அப்படியே மெல்ல பேசுகிறாங்க. லுக் ஆன் சன், இட் இஸ் அ மிரக்கல், த எர்த் ஃப்ளோட்ஸ் த்ரூ ஸ்பேஸ். என்ன ஒரு ஆச்சரியம் பாரு, இந்த எர்த்து இந்த ஸ்பேஸில் எவ்வளோ அழகாக சுற்றிட்டு வருது, தன்னைத்தானே சுற்றிட்டு வருது. See the snow cap on the pole. ஸ்னோ கேப் அப்படின்றது இங்கே என்னென்னா, இப்போது மூன்லேருந்து எர்த்தை பார்க்கும்போது அதனோட அந்த எர்த்தோட அந்த டாப் எல்லாமே, அந்த போல் துருவங்கள் எல்லாமே பனிப்படர்ந்து இருக்கிறது. பாரு எவ்வளோ அழகாக சுற்றி வருது அப்படின்னு காட்டுறாங்க. அண்ட் த கிளிட்டரிங் ஓஷன் பாருங்கள், அந்த ஷைனிங் அந்த ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது அந்த எர்த்தில் இருக்கிற அந்த வேவ்ஸ் ஷீ வாட்டர் எப்படி கிளிட்டரிங்னா ஷைனிங்காக இருக்குன்னு பாரு. த கிரடல் ஆஃப் லைஃப், அதுதான் வாழ்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு தொட்டில் அப்படின்றாங்க. அண்ட் யூ வாண்ட் டு லீவ் திஸ் ஃபேபுலஸ் பியூட்டி, இவ்வளோ அழகான இந்த எர்த்தை விட்டு நீ போகணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. எஸ், she looks the earth from the moon and admires the beauty of the earth. Yes students, and the cradle of life and you want to leave this fabulous beauty, இவ்வளோ அழகான ஒரு இடத்தை விட்டு நீ போகணுமா அப்படின்னு அம்மா அது கேட்குறாங்க. he suddenly saw everything with different eyes. இப்போ தான் நம்ம பையன் மூணிலிருந்து அந்த அழகான இடத்தை பார்க்குறாரு. he saw how beautiful his native planet was, a real wonder of nature. இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய அதிசயம் இந்த பூமி, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், இத்தனை நாள் இதை நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்னு அதோட அழகை அவன் பார்க்குறாரு. he had never felt that way before. இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அவருக்கு அதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது. ஹிஸ் ஹார்ட் ஏக்டு அப்படின்னா பெயின். அதாவது இவ்வளோ அழகான இடத்த விட்டு நம்ம வரமே அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு லைட்டாக மனசு வலிக்குது. வென் வில் யூ டேக் யுவர் ஹாலிடேஸ், எப்போ உனக்கு லீவ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றாங்க அம்மா. ஐ டோன்ட் நோ மதர், எப்போ அந்த ஹாலிடேஸ்ன்னு எனக்கு தெரியாது. தட்ஸ் வை ஐ ஆஸ்க்டு யூ டு கம், அதனால தான் உங்களை இடத்துலேருந்து இங்கே வர வச்சு உங்களை பார்க்குறேன். ஐ டோன்ட் நோ when we will see each other again, மறுபடியும் நாம் எப்போ பார்ப்போன்னு எனக்கு தெரியாதுமா அப்படிங்கிறாரு. பட் he knew very well that there would be no holidays and that his mother was seeing him for the last time. இப்போ அவர் அந்த ரிசர்ச்சை அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா எப்போ ரிட்டர்ன் வருவேன் அப்படின்றது தெரியாது. ஸோ there will be no holidays and so seeing his mother for the last time, தானும் அம்மாவை நல்லா ஒரு டைம் பார்த்துக்கணும், அம்மாவும் என்னை நல்லா பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் they gathered to meet on the moon. The thought of such a tremendous journey was already sending a chill through his heart. Yes, he is getting ready to travel on the spaceship. அந்த ட்ராவல் அந்த ஜேர்னியை ட்ரெமெண்டஸ்னு எ கிரேட் ஜேர்னி, அது நினைக்கும் போதே மனசு அப்படி சில்லுன்னு ஆகுது நம்ம ஆஸ்ட்ரோனட்டுக்கு. ஏன்னா அதுதான் அவரோட எய்மு. பட் ஆக்சுவலி ஹிஸ் ஹார்ட் இஸ் ஃபுல் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்கவரி. ஹி வாண்டட் டு ஃபைண்ட் அவுட் எ நியூ another world. Then there is another area in his heart. He wanted to see his mother lost time. அது மறுபடியும் பார்க்கணுன்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அட்லீஸ்ட் ட்ரை டு கம் இன் த ஆட்டம். ஓகேப்பா, ஆட்டம் சீசன்லையாவது வா. ஷி ப்ளீடட் மீன்ஸ் ரெக்வஸ்டட். ஆட்டம் சீசன்லாவது இடத்துக்கு வந்துட்டு போ. இன் டைம் ஃபார் த ஆப்பிள்ஸ் அண்ட் பியர்ஸ் அண்ட் த வாட்டர் மெலன்ஸு. அந்த ஆட்டம் சீசனில் தான் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ட்ரீஸில் ஃபுல்லாக ஆப்பிள்ஸ் இருக்கும். பியர்ஸ் இஸ் ஆல்சோ a kind of a juicy fruit which is yellow or green in color. And the watermelons, நிறைய வாட்டர்மெலன் எல்லாம் வந்திருக்கும். அப்போயாவது வா அந்த சீசனுக்கு. You think I don't want to walk barefoot on the dewy grass. You think I don't want to walk barefoot on the dewy grass. அதாவது அந்த டியூ கிராஸ் அப்படின்னா பனிப்படர்ந்திருக்கிற அந்த புல்வெளியில் நீ நடிக்கிறது உனக்கு ரொம்ப அதில் நடந்தால் உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை, நீ வா. வை டோன்ட் யூ வாக் ஆன் த பேர் ஃபுட் ஆன் த டியூ கிராஸ்? அஃப்கோர்ஸ் யூ வில் வாக் ஆன் த டியூ கிராஸ் அண்ட் யூ குட் விசிட் யுவர் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, நீ அந்த ஆட்டம் சீசனில் வந்தால் புல்வெளி எல்லாமே அந்த பனிப்படர்ந்து இருக்கும், அதில் அப்படியே வெறும் காலோட சில்லுன்னு நடக்கலாம், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்கலாம், மறக்காமல் வந்துரு அப்படிங்கிறான். ஆனால் பையன் நான் வர முடியாதுன்னெல்லாம் சொல்ல கிடையாது, மதர் பேசுகிறத நல்லா கேட்குறாரு. She shrank from the thought that her son might go off into space and be lost to his relatives forever. அம்மாவுக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சு. She shrank which means அதாவது decrease in size, that is the meaning of shrank. இது தமிழ் எப்படி சொல்லலாம், சுருங்கி போயிட்டாங்க அப்படின்றது. இப்போது முகமே வாடி போச்சு, முகமே சுருங்கிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை, அப்படின்னா டல் ஆகிட்டாங்க அம்மா. என்னன்ட்டு her son
மைட் கோ ஆஃப் இன்டு ஸ்பேஸு, என்னோடய பையன் அப்படியே வானத்தில் போய் இருக்க போகிறான். அண்ட் பி லாஸ்ட் டு ஹிஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபார் எவர், அதாவது தன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அவன் மிஸ் பண்ணுவானே அப்படின்னு அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. தே ஹாவ் டீபெண்ட் அவர் பாண்ட், இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபிஷ் நவ், யூ லைக் ஃபிஷ்ஷிங். தே ஹாவ் டீபெண்ட், நம்ம வீட்டில் இருக்கிற அந்த குளத்தை இப்போ எல்லாம் ரொம்ப ஆழமாக்கிட்டாங்க குளத்தை. டீபெண்ட் மீன்ஸ் மேக் டீப். அண்ட் இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், இப்போ நிறைய மீன்கள் எல்லாம் இருக்குது, உனக்கு ஃபிஷ்ஷிங்னா ரொம்ப பிடிக்கும் இல்லை, திரும்பி வந்துரு அப்படிங்கிறாங்க. இப்போது அந்த டைமில் ஆப்ரேட்டர் ஆன் டியூட்டி, ரிப்போர்ட் டு ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஆப்ரேட்டர் ஆன் டியூட்டி, அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஆப்ரேட் பண்ணுற அந்த ஆப்ரேட்டர் ரெடியாக இருக்கார். அண்ட் ரிப்போர்ட் டு ஆஃபீஸ், உடனே ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. எ வாய்ஸ் பெல்லோடு ஃப்ரம் த லவுட் ஸ்பீக்கர், அந்த மூணில் ஒரு இடத்துல இருக்கிற அந்த ஸ்பீக்கர்லேருந்து ஆப்ரேட்டர் ரெடியாக இருக்கார், எல்லோரும் ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. பில்லவுடு, டீப் லவுட் வாய்ஸ், உடனே அந்த வாய்ஸ் வருது. இப்போது இட் இஸ் த டைம் டு லீவ் அண்ட் இட் இஸ் தி டைம் டு செப்பரேட், இப்போ தான் ரெண்டு பேரும் பிரிய போகிற அந்த ஒரு டைம். ஹி புஷ்ட் எ பட்டன் அண்ட் த ஸ்க்ரீன் வெண்ட் டார்க், ஹிஸ் மதர் ஃபெல் சைலண்ட்டு. பேசிகிட்டே இருக்கும்போது உடனே ஒரு பட்டனை புஷ் பண்ணுறாரு, அப்போ அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக கவர் ஆகிறது, மதர் ரொம்ப சைலண்ட் ஆகிடுறாங்க. அதாவது பையன் நம்மளை விட்டு இப்போது கிளம்புறா அப்படின்றது. கம்மிங், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்ட்ரோனட் கிளம்பி போகிறாரு. ஹி ஆஃபன் பிளேஸ் பேக் திஸ் ரெக்கார்டிங், இப்போ பாருங்கள் இவ்வளோ நேரம் இவங்களுக்குள்ளே நடந்த அந்த கான்வர்சேஷன், அந்த ரெக்கார்டிங்கை பையன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு எனி டைமும் தன்னோட காதில் அதை கேட்குற மாதிரி அதை போட்டு வச்சுட்டே இருக்கான். பிளேஸ் பேக் இஸ் ரெக்கார்டிங் அண்ட் ஹி ஃபீல்ஸ் ஆஸ் இஃப் ஹி இஸ் வாக்கிங் அகெயின் வித் ஹிஸ் மதர் ஆன் த மூன். உடனே அந்த வாய்ஸை கேட்கும்போது அவனுக்கு என்ன தோணும், தான் அம்மா கூட அந்த மூனில் நடந்து போகிற மாதிரியே அவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் அந்த ரெக்கார்டிங்கை எனி டைம் அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். லுக்கிங் டவுன் அட் ஹிஸ் நேட்டிவ் பிளானெட்டு, எர்த்தை பார்த்துக்கிட்டு அம்மாவோட வாய்ஸை கேட்டுக்கிட்டு அழகாக அவன் ஸ்பேஸ் ஷிப்பில் இப்போ ட்ராவல் பண்ணுறான். தி குரூப் ஹேட் கோன் ஆஃப் டு அனதர் கேலக்ஸி ஆஃப்டர் ஆல், இப்போ எல்லாம் சேர்ந்து அவரும் அவரோட குரூப்பும் சேர்ந்து இப்போ இன்னொரு கேலக்ஸிக்கு போயிட்டாங்க. தே ஹேட் லெஃப்ட் தேயர் நேட்டிவ் சன் விச் வாஸ் நவ் ஜஸ்ட் எ 12th மேக்னிடியூட் ஸ்டார். இப்போது அவங்க தங்களுக்கு பூர்வீகமான அந்த சூரியனை விட்டு ரொம்ப தூரத்தில் போயிட்டாங்க. அதோட டிஸ்டன்ஸ், அந்த பிரைட்னஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா 12th மேக்னிடியூட் ஸ்டார். மேக்னிடியூட் மீன்ஸ் இட் மெஷர் ஆஃப் த பிரைட்னஸ் ஆஃப் த ஸ்டார், எவ்வளோ ஒளி தூரம் போயிருக்காங்க அப்படின்றது தான் அது அந்த 12th மேக்னிடியூட் ஸ்டார். விசிபிள் த்ரூ த டெலஸ்கோப் அண்ட் தி குடின்ட் சி த எர்த் அட் ஆல். அவங்க போயிருக்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தா ஈவன் அந்த எர்த்து கூட அவங்களுக்கு என்ன ஆகாது, தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வை ஹேட் தே கோன், பிகாஸ் தே வேர் யங் அண்ட் த ஹியூமனிட்டி இஸ் யங். ஏன் இந்த யங் பீப்புளெல்லாம் இது மாதிரி போகிறாங்க அப்படின்னா, இந்த பீப்புளெல்லாம் வை தே பிளான் டு கோ அப்ராட் அண்ட் வை தே பிளான் டு ஃபைண்ட் அவுட் த நியூ கேலக்ஸிஸ், பிகாஸ் தே ஆர் யங் அண்ட் த ஹியூமனிட்டி இஸ் யங். மனிதத்தன்மையும் ரொம்ப இளமையாக தான் இருக்குது அப்படின்றதாங்க. அதுனா நம்ம ரொம்ப இன்னும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நிறைய கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது அப்படின்றது தான் இதை காட்டுது. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் மதர்ஸ் வாய்ஸு. அப்போ லாஸ்ட்டாக அவங்க மீட் பண்ண அந்த டைமில் நடந்த கான்வர்சேஷன் ரெக்கார்டிங்ஸை அவர் எப்போவுமே ப்ளே பண்ணுவார். தன்னோட காதில் கேட்டுக்கிட்டு எர்த்தை பார்த்துக்கிட்டே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாரு. தட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்கவரி தட் ப்ராம்ஸ் த யங் ஆஸ்ட்ரோனட் டு கோ லுக்கிங் ஃபார் அனதர் வேர்ல்டு. அனதர் வேர்ல்டுக்கு போகணுன்ற ஒரு ஸ்பிரிட் இருக்குது அந்த யங் ஆஸ்ட்ரோனட்கிட்ட. அதே டைமையும் தன்னோட மதரோட வாய்ஸை எப்பயும் கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்றதும் அவனுக்கு தோணுது அப்படின்றது தான் இந்த கதையில் நம்ம கேட்குறோம். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ பெட்டர் அண்டர்ஸ்டுட். வித் திஸ் ஐ கன்க்ளூட் திஸ் செஷன். லெட் மீ see another topic in the following classes. Thank you students. Thank you for your kind support.